ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ஈஸியான கிறிஸ்பியான துக்கடா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 2 கப் அளவுக்கு மைதா எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துடலாம், 1 ஸ்பூன் வத்தல் பொடி சேர்த்துடலாம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துடலாம், 3/4 ஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துருக்கேன். ஓமம் ஸ்மெல் ஒரு சிலருக்கு பிடிக்கலை அப்படின்னா அதுக்கு பதில் சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சூடு பண்ணி வச்சுருக்கேன். சூடு பண்ண நெய்யை இதில் கலந்து விட்டுடலாம். நெய் சூடு பண்ணி இதில் கலந்து விடுறதுனால துக்கடா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது கெட்டு போகாமல், அது நயந்து போகாமல் ரொம்ப கிறிஸ்பியாக கொஞ்ச நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது இது மாதிரி பிடிச்சி பார்க்கணும், பிடிக்கிறதுக்கும் வரணும், உதிர்த்து விட்டால் நல்லா உதிர்ந்தும் போயிடணும். இது மாதிரி ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது மாவு ரெடி பண்ணியாச்சு. இதை சின்ன சின்ன பால்ஸாக 8 போர்ஷனாக போட்டு வச்சுருக்கேன். இது ஒவ்வொன்றா எடுத்து சப்பாத்தி மாதிரி திரட்டி எடுத்துக்கணும். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு சப்பாத்தி மாதிரி திரட்டி எடுத்துக்கலாம். இப்போ சப்பாத்தி அளவுக்கு நல்ல மெல்லிஸாக அழுத்தி எடுத்துக்கலாம். இப்போ டைமண்ட் ஷேப்க்கு கட் பண்ணிடலாம். இப்போ கட் பண்ணதுக்கு அப்புறமா ஆயில் ஹீட் பண்ணிட்டு கட் பண்ணி வச்சிருக்கிற துக்கடாவை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஃப்ரை பண்ணும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சே ஃப்ரை பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா துக்கடா கறிய ஆரம்பிச்சிரும், உள்ளுக்குள்ளே வேகாமல் இருக்கும், ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நல்லா இருக்காது. மீடியம் ஃப்ளேமில் வச்சாதான் அது நல்ல பொன்னிறமாக பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், நல்ல கிறிஸ்பியாகவும் வரும். இப்போ துக்கடா நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ வெளியே எடுத்துடலாம். எல்லாருக்குமே பிடிச்ச ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபி துக்கடா சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.